It means that he's drinking the water. Okay, right. Someone was before me at my water trough and I like a second comer waiting. எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டானா. நான் செகண்ட் கம்பரா இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. யாரு? நம்ம ஆத்தர் சொல்லிக்கிறாங்க. He lifted his head from his drinking as a cattle do. அப்படின்னா என்னது? கேட்டில் மாதிரி எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி எல்லாம் குடிக்குமோ அதே மாதிரி குடிச்சிட்டு தண்ணிய தலை எப்படி ஏத்தி கேட்டில் மாதிரி அழகா பாத்துச்சேன்னு சொல்றாங்க. இப்போ we are going to go to the literal devices of this stanza, right? So first thing, like go as so vanduchna, that is a simile. Got it? He lifted his head from his drinking, so that's a simile. You can use a different pen to highlight your literal device. He lifted his head from his drinking as cattle do. Okay? Second thing, I like a second comer. Again, that's a simile here. Got it, ma? Next one, and looked at me vaguely as drinking cattle do. Now here you have as. You got it, ma? So as or like is a simile. So what is happening in the second thing? Third stanza, sorry. What's happening in the third stanza? Now the author is seeing the snake drinking water. Last stanza la enadhu? தண்ணி குடிக்க வந்திருக்குன்னு தெரிஞ்சுதான் செஞ்சுச்சு. ரீசன் கண்டுபிடிச்சாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? தண்ணி குடிக்கிறதே பார்த்துட்டாரு. You got it now? இப்படி ஸ்டோரி பில்ட் பண்ணி படிச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் மறக்காது. உங்களுக்கு நாளைக்கு தெரியும். பிகாஸ் எப்படி திடீர்னு when we are doing this in college, they used to ask us questions from any stanzas. ஏதாவது ஸ்டான்ஸா கொடுத்து இதோட மீனிங் என்னன்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு தெரியும். பட் ஸ்டில் இந்த ஸ்டான்ஸோட செட்டிங் தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய எழுதலாம். Got it, ma? Right. So இந்த ஸ்டான்ஸால தான் author is telling about this that he is the second comer. இதுலதான் சொல்றாரு அவர் செகண்ட் கமரா இருக்காருன்னு. ஓகேவா? who's the first comer இங்க தான் கேட்பாங்க. அப்ப தேர்ட் ஸ்டான்ஸால தான் ஆன்சர் இருக்குன்னு நினைச்சுக்கணும். செகண்ட்ல கிடையாது. ஓகே? Now we'll see the fourth paragraph. And flickered his two-forked tongue from his lips and mused a moment. அப்படின்னா அந்த பாம்போட நாக்கு எப்படி இருக்கும்? tongue எப்படி இருக்கும்? ஃபோர்க் மாதிரி கூர்மையா குத்துச்சுன்னா அவ்வளவுதானே. so it's like ரெண்டு ஃபோர்க் மாதிரி இருக்கும்ல. so it's like two-forked tongue from his lips and mused a moment. Okay, let's see what is he doing. Mused a moment and stooped and drank little more. அப்படின்னா என்னது? டங்க வச்சு குடிச்சிட்டு mused ஸ்டாப் பண்ணுது, குடிக்குது. It's doing that. Being earth brown, earth golden from the burning bowels of the earth. அப்படின்னா என்னது? அந்த டார்க் லாஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸால நம்ம பார்த்திருக்கோம். ஸ்னேக்கோட கலர் என்னன்னு சொல்லியிருந்தாங்க? yellow. பட் இங்க என்ன சொல்றாங்க? being earth brown, earth golden. அப்படின்னா என்னது? why it is earth brown சொல்றாங்க? yellow same, all are same. ஏன் இது earth brown சொல்றாங்கன்னா it reflects the color of the earth because it's directly from the earth. You got it, ma? From the burning bowels of the earth. அப்படின்னா என்ன எதுக்கு சொல்றாங்க? அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்திருக்கு. கொதி சொல்றாங்கல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஹாட்னு சொன்னாங்களா? so it's so hot. முன்னாடி அவ்வளவு சூடு இருக்கு. அதனால bowels அப்படின்னா என்னது? what's the meaning of bowels? It's nothing but that is to bottom. அடியில இருந்து வந்திருக்கு. ஸ்னேக் அங்கதானே இருக்கும், உங்களுக்கு இருட்டுல தானே இருக்கும். சோ அங்க இருந்து சூடான இடத்துல இருந்து அது வந்திருக்கு. அப்ப அது எப்படி இருக்குமா? earth brown கலர்ல தான் இருக்கும், இல்ல earth golden கலர்ல தான் இருக்கும். and which is coming from the burning bowels of the earth. சூடான நிலத்துல இருந்து வந்திருக்குது. அது எதுக்கு வந்திருக்கு? தண்ணி குடிக்கிறதுக்கு. ஓகே? now இது எது கூட ரெஃபர் பண்றாங்கன்னா on the day of Sicilian July with Etna smoking. அப்படின்னா இதுல two references இருக்கு. Please note it. They might ask you for 2 mark or something or even a 1 mark. Sicilian July அப்படின்னா nothing but it says about the month of July in Sicily Island. ஐலாண்ட்ல சிசிலின்ற ஒரு ஐலாண்ட்ல month of July எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹாட்டா இருக்குமா. எப்படி நமக்கு இங்க month of March May வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கா, அதே மாதிரி ஐலாண்ட் ஆஃப் சிசிலில it will look so hot. Got it, everybody? And Etna smoking is nothing but சிசிலில எட்னான்ற ஒரு வால்கனோ இருந்திருக்கு. ஓகேவா? எப்படி வால்கனோ அளவுக்கு சூடு இருக்குமோ அதே மாதிரி தான் சிசிலில ஜூலையோட மந்த்லயும் ஹாட் இருக்கும்னு சொல்றாங்க. Are you clear, everybody? So 2 references இருக்கு. What was that? One is Sicilian island, Sicily island, and the other is Etna mountain, which is a volcano. So அது என்னது? அந்த ஸ்மோக் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹாட்ல அந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் எது ரெஃபர் பண்றாங்க? earthோட bowels சொன்னாங்க, burning சொன்னாங்க, அப்புறம் சிசிலியும் burning சொல்றாங்க, hot ரெப்ரசன்ட் பண்றாங்க. வேற என்னது? எட்னாவும் hot.
Appo they might ask you even a question saying that which all the words which represents the term or hot or heatness. What will you say? The words like Sicily, the island Sicily, which is hot during the month of July, or the volcano, which is Etna, which emits smoke every time. And one more thing is what? As usual, the earth, the bowels of the earth is burning. All these three terms which represents or tells us that it's hot. Actually, Sicily ko iduko enna sambandham illa. They are taking it as a metaphor. ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க அவங்க. அத மாதிரின்னு சொல்லல. பால்கோனா மாதிரி ஹாட்டா இருக்க போது நோ, அதே சேயிங் அங்க எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்கு மாதிரி ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? சோ வாட் இஸ் த ரெஃபரன்ஸ் டு சிசிலின்னு கேட்டா யூ வில் ரைட் சிசிலி இஸ் an island. What is the reference to Etna given in the poetry ன்னு கேட்டா what you will say? Etna is a mountain which emits smoke all time, which is like what the author says here, the earth bowels hot. Earth bowels அப்படின்னு சொல்லி முடிக்கும். Got it everybody? So இதுல literary device வந்து simile, looked at me vaguely as drinking cattle do, because as is repeated, so there's a simile here. Alliteration, flickered is two forked, T and F is repeated again, the sounds of T and F. Then the third one வந்து இது உங்களுக்கு இது புதுசா இருக்கும், which is and the word Sicily and sorry the word Etna smoking. நீங்க பாத்துருக்கீங்களா Etna வந்து ஸ்மோக் ஆகுது? உங்களுக்கு ஒரு விஷுவல் இமேஜரி கிரியேட் பண்றாங்களா? இமேஜரி கிரியேட் பண்றாங்களா? அதான் என்னது? இப்போ நீங்க நான் balcony smoking அப்படின்னு சொன்னா what's coming into your mind, children? Can you see a balcony smoking? If I say it right now, you're imagining and telling something, thinking something, no? That is what is a figure of speech in this word called Etna. அப்ப அந்த Etnaன்ற wordல என்ன இருக்கு? Etna smoking and burning bowels of the earth னா அப்படியே கொதிக்குதா? No, it's a representation, visual imagery. அப்ப இதுல என்ன டிவைஸ் இருக்கு? Visual imagery.